இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரி வில்லியனூர் அருகே பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்பட பாணியில் மளிகை கடைக்காரரிடம் பணம் பறித்த கும்பல் போலீசில் சிக்கியிருக்கிறது. புதுவை வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான கருணாகரன். இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நிலைமையில்தான் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு கருணாகரன் கடையில் இருந்தபோது 19 வயது இளம்பெண் ஒருவர் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டார். கல்லூரி மாணவி என்றும் உறவினர்கள் வீட்டிலிருந்து வந்து படிப்பதாகவும் எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை என்றும் கூறி தற்போது அந்த சூழ்நிலை சரியில்லாததால் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டு அறிமுகம் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கருணாகரன் தங்களுடைய வீட்டு மாடியில் அறை ஒன்று உள்ளதாக சொல்லியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த பெண் அவருடைய செல்போன் நம்பரை கேட்டு தெரிந்து கொண்டு நான் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் கருணாகரனுக்கு தொலைபேசியில் மெசேஜ் அனுப்பி அந்த பெண் பழகியுள்ளார். 2 நாட்கள் கழித்து வில்லியனூரில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் கடையில் தான் இருப்பதாகவும் கருணாகரனுக்கு கால் செய்து நீங்கள் இங்கு வந்தால் நாம் 2 பேரும் சேர்ந்து ஜூஸ் குடிக்கலாம் என்றும் அந்த பெண் வனிதா என்பவர் கூறியுள்ளார். இதனை அடுத்து கருணாகரன் வில்லியனூருக்கு ஜூஸ் கடைக்கு சென்றுள்ளார். 2 பேரும் ஜூஸை குடித்துவிட்டு சகஜமாக பேசியுள்ளனர். மேலும் கருணாகரனை நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள் என்று ஆசை வார்த்தைகளை கூறி நாம் 2 பேரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று அந்த பெண் கூறியுள்ளார். அதனை உண்மை என்று நம்பி இரவு நேரத்தில் வில்லியனூர் அருகே உள்ள கணுவாப்பேட்டை சுடுகாட்டு சாலையில் பம்பு செட்டுக்கு சென்று 2 பேரும் ஆடைகளை களைந்தனர். அப்போது மறைந்திருந்த அதே பகுதியை சேர்ந்த 3 பேர் கையில் செல்போனுடன் படம் எடுத்தபடி மற்றும் டார்ச் லைட்டை அடித்தபடி கருணாகரனை நோக்கி வந்துள்ளனர். அருகில் வந்த 3 பேரும் அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்லி அழைத்துள்ளனர். இதில் சந்தேகமடைந்த கருணாகரன் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து பதட்டமானார். அப்போது அவர்கள் அதே பகுதியை சேர்ந்த ராமு, அருண்குமார் மற்றும் பிரகாஷ் என்பது தெரியவந்தது. மேலும் கருணாகரனை மிரட்டி அவர் வைத்திருந்த 45,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஜிபே முறையில் 50,000 ரூபாய், மேலும் வில்லியனூர் கடையில் கடன் வாங்கி கொடுத்த வகையில் 30,000 ரூபாய் ஆக மொத்தம் 1,25,000 ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு இவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். பின்னர் வீட்டுக்கு வந்த கருணாகரன் இதனை நினைத்து கடுமையாக வருத்தப்பட்டார். இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் கருணாகரனின் புகாரை பெற்றுக்கொண்டு அந்த பெண் மற்றும் ராமு, அருண்குமார், பிரகாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் வெளிவந்த பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் வருவது போன்ற இந்த சம்பவத்தை தற்போது வில்லியனூரில் நடந்திருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் வேலையன், சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு கணுவாப்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த ராமு மற்றும் அருண்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.